எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2025 வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம். இந்த 2025 ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது, யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்க்க போறோம். 2025 புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் 17ஆம் தேதி புதன்கிழமை பிறகுது. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது. இப்ப இந்த 2025 என்று சொல்லக்கூடிய வருடத்தை நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா 2, 2, 5 இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் 9. இந்த 9ஆம் எண்ணை அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தினால இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம். அப்ப செவ்வாய்னா என்ன, யாருக்கு சாதகமா இருக்கோ, எப்படிப்பட்டவங்களாக எல்லாருக்கும் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீரதீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் உண்மை. பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும், திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும், வீடு காய்ச்சலாம், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். இப்படி இந்த விவசாயம் துறைகள் சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த 2025 போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல் பயிற்சி அந்த வருடத்துல சனி பயிற்சி தான் வருது. மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போறாரு. இதோட குரு பகவான் ரிஷபராசியில இருந்துட்டு மே 14ஆம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போறாரு. சர்ப்ப கிரகங்களான ராஜகேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது மே 18ஆம் தேதி நடக்குது. இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு மே 18 மாறுது. அதே நாள்ல விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு மாறப்போகுது. இந்த கிரகங்களோட மாற்றம், இதோட பார்வை, இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது 2025 புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு குறையும் இல்லை, நல்லாவே பிறக்க போகுது, பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இப்பொழுது அர்த்தமாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த வியாழ கிரகமாகப்பட்டது அவர் 3ஆம் பாவாதிபதியாக இருந்து 8ல உட்கார்ந்ததுனால என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நான் அங்கேயே சுத்தி வர சார், பூமி உருண்டேன்னு சொன்னது எனக்கு தான் சரியா இருக்கும் போல் இருக்கு, என்ன பண்ணினாலும் வளர்ச்சி இல்லை, திரும்ப திரும்ப போகப்பட்ட புள்ளிக்கே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் மன உறுதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வியாழ பகவான் இடமாற்றத்தின் காரணமாக 14th May 2025ல அவர் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமரப்போகிறார். இந்த 9ஆம் இடத்தில் போய் அமருகின்ற போது 6ஆம் பாவாதிபதி 9லிருந்து 1 ராசியை நோக்க ஆரம்பிப்பார். இந்த ராசியை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய சகலவிதமான தரித்திரங்களும் விலகும். குருவார்க்கு கோடி பாவங்கள் நிவர்த்தி என்றால் 1, 2 அல்ல, நீங்கள் எந்த தவறுகளை செய்தவராக இருந்தாலும், எந்த தவறான இடத்திலிருந்து ஒன்று தொழில் பண்றவரா இருந்தாலோ, இல்ல சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, புத்தி பேதலிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் மல்ல கட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் பிறக்கின்ற வருடமாக இந்த வருடம் இந்த 14th May 2025 அப்புறம் பிரமாதமா இருக்கும். சரி சார், அப்ப அந்த முதல்ல 5-6 மாசம் என்ன சார் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் 5-6 மாதங்கள் என்பது உங்களை பொறுத்தளவு ராசிக்கு 12ஆம் இடத்திலே கேது அமர்ந்திருக்கிறார். அவர் கூட மார்ச் மாசம் வரைக்கும் 3 மாசங்கள் இருப்பார். ஒரு மாதிரியா ஓட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 12ஆம் இடத்துல கேது இருக்கிற போது அயன சயன புகழ் போக பாக்கியம் என்று சொல்லக்கூடியதுல பெரிய குறைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியா தூங்கலாம், உங்க புறப்ப நீங்க பார்க்கலாம், யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்கள் வாழ்க்கை ஒரு சுமூகமா போகும். ஆனால் பெருவேகமாக வெற்றிகரமாக போகாத ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும். இதே போல சனி மாற்றம் என்பது இந்த வருஷத்துல இருக்கு. துளாராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களின் மாற்றம் என்பது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது கூட எப்படின்னு கேட்டீங்கன்னா 29th March 2025ல 5ஆம் இடத்தில் வீற்றிருந்து கடந்த 2.5 ஆண்டுகளாக பரிபாலனம் செய்திருக்கக்கூடிய சனி கிரகம் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு போகிறார். அந்த 6ஆம் இடத்திற்கு செல்லுகின்ற போது அவர் அந்த இடத்திற்குரிய கிரகத்தை இயக்க சொல்லுவார்.
அப்ப 6ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய உழைக்கின்ற களம். 6ஆம் இடம் என்பதுதான் ரிஸ்க் எடுக்கிறது, கடன் வாங்குறது, கடனை கேட்கிறது, போட்டி போடுறது, எந்த எதிர்ப்புகள் எந்த இடத்திலிருந்து எது வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுகின்ற ரிஸ்க் எடுக்கிறது. இதெல்லாம் 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடத்திற்கு இடத்துல போய் இந்த சனி உட்கார்றதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு எதிரிகளால், நோய்களால், கடன்களால் இதிலிருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பழைய கதைகள் எல்லாம் போச்சு, இப்ப புதுசா என்ன பண்ணலாம் இப்படிங்கிற தோரணைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்கள், வாகனங்களை வைத்து இயக்கக்கூடியவர்கள், இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு செல்ல காத்திருக்கக்கூடியவர்கள், அந்நிய தேசங்கள் ஏற்கனவே போய் இருந்தவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த 6ஆம் இடத்துல சனி போகிற போது மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம். நினைத்தது நடக்குது, கேட்டது கிடைக்குது, இனி எனக்கு ஒன்றும் குறையில்லை, இப்படி நீங்கள் ஒத்துக்கொண்டு வாழுவதற்கு தேவைப்படுகின்ற முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. அதே போல ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது ராசிக்கு 9 அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு அவர் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புத பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது அது காலபூசனுக்கு 2ஆம் இடமாக இருக்கிறவனால இந்த படிக்கின்ற வயதுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே இந்த வருடத்தின் ஆரம்பமே சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறைந்த மதிப்பெண்களை பெற்றுக் கொண்டிருந்த பிள்ளைகள் அதிக மதிப்பெண்களை பார்த்து நகருவதும், அதிக மதிப்பெண்கள் பெற்றுக் கொண்டிருந்த பிள்ளைகள் அதற்கு அதிகமான இடங்களுக்கு சென்று பாடங்களை படிக்க துவங்குவதும், மேல் படிப்புக்கு காத்திருந்தவர்களுக்கு பிரமாதமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதும், இப்படிப்பட்ட தத்துரூப செய்திகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு, கல்வியை மட்டும் நம்பி காத்திருந்த பிள்ளைகளுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய தோற்றங்கள் உங்களுக்கு உண்டு. இந்த 2ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டதுனால உங்களுக்கு இப்ப நல்லா பேச தெரியும், நல்லபடியா பொறுமையா பதில் சொல்ல தெரியுது, அவசரத்தை விட்டுட்டீங்க, ஆத்திரப்படுறத விட்டுட்டீங்க, குறைச்சிட்டீங்க. இப்படிப்பட்ட சகல புத்தி பேதலித்திருந்த தன்மைகளிலிருந்து மாற்றங்கள் ஏற்படுவதற்கு தேவைப்படுகின்ற அந்த அமைப்பு இந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதகரகம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும். 11ஆம் பாவாதிபதியும் 10ஆம் பாவாதிபதியும் இருவரும் இணைந்தும் 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்ற போது உங்களுக்கு வருஷம் பிறக்குது. அப்ப சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் 10 குடையவன் 3ஆம் இடத்தில் போகிற போது வெளியூர்களுக்கு சென்று தொழில் செய்வது, வெளியூர்களுக்கு சென்று வேலை வாய்ப்பது, வேலை பார்க்க புறப்படுறது. சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பது தெய்வத்தின் அனுகூலம் கிடைப்பது, சிவ அனுகூலம் கிடைப்பது, சிவகராட்சத்தை பெற்றுக் கொள்வது. இப்படிப்பட்ட பல நோக்கங்களில் இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து விதமான நன்மைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும். இந்த ராகு பகவானாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து கொண்டிருக்கிறார். அவர் 5ஆம் இடத்திற்கு வர காத்திருக்கிறார். இந்த 5ஆம் இடத்திற்கு ராகு வருகின்ற காரணத்தினால பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டிய கடமைகள், செலவுகள் நிறைய வரும். அதை கச்சிதமா செய்வீங்க. நிறைய பேர் கடந்த 2-3 வருஷமா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், குழந்தைக்கு வீட்டுல கல்யாணம் ஆகல, ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்கு, ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல. இப்படியெல்லாம் தத்தளித்து கொண்டிருந்த குடும்பங்களிலே இப்பொழுது திடீர் திருமணங்கள், திடீர் சுப செலவுகள், திடீர் பயண வாய்ப்புகள், இப்படிப்பட்ட நிறைய நன்மைகளை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் எக்கச்சக்கம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாழதர்கம் மிதுனத்திற்கு செல்லுகிறதுனால உங்களோட ராசியை பார்க்க துவங்குகிறார். இந்த ராசியை பார்க்கிற காரணத்தினால உங்களுக்கு ஒரு பிளஸ் மைனஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்குள்ளேயே ஒரு சுய பரிசோதனை நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அந்த எண்ணங்களும் எதையும் ஒத்துக்கொள்ளுகின்ற தத்துவங்களும் உங்களுக்கு புரிய வரும். அதே வியாழதர்கம் 3ஆம் இடத்தை பார்க்க துவங்குகிறார். நல்ல முன்னேற்றம், முயற்சிகள் வெற்றி பெறுவது, போட்டிகளிலே வெற்றி பெறுவது, அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பெரிய தொழிலதிபர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு கூட போட்டிகளிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல பாதையை பார்த்து நகருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இதே போல 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக மே மாசத்துக்கு அப்புறம் இளம் தாய்மார்களுக்கு பிள்ளை செல்வங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப சமீபத்துல கல்யாணமாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலேன்னு தடமாடிக்கிட்டு கூட 2 பேரும் அருமையாக ஒத்து போய் வாரிசுகளை உருவாக்கி வம்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி பயணப்படுகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த வருடத்தின் கிரக சஞ்சாரங்களை வாய்கிற போது கண்டிப்பாக துலாத்துல பிறந்தவங்களுக்கு குறைகள் பெருசா இல்லை. உங்களை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து நன்னடத்தையோடு அடுத்த இடத்திற்கு செல்லுவதற்கு தயாராகுங்கள். இறைவன் உங்கள் பக்கத்தில் நம்பிக்கையோடு செயலாற்றுங்கள். எல்லாம் வெற்றியை